ஹலோ guys, வெல்கம் டு தமிழ் பசங்க ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அதே தான் 1000 குழந்தைகள் 1000 குழந்தைகள் 5 எபிசோட் பார்த்து முடிச்சிட்டோம். இன்டர்வல்ல கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருக்குது. அதாவது கதை வந்து இன்னுமே அப்படியே போயிட்டு இருக்கு. பிபின் என்ன பண்றாருன்னு சொல்லாமே இல்லை எனக்கு என்னன்னா இப்போ இந்த ஸ்டோரி வந்து 8 எபிசோடா 7 எபிசோடா 7 எபிசோடு 7வது எபிசோடில் வந்து முடிச்சு சீசன் 2 அப்படின்னு நினச்சி கண்ணை நோட்டி பிதிக்கி எடுத்துருவேன் நான் பார்த்துக்க ஃபுல்லாக அதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் இதில் வந்து பிபின் வந்து ஒருத்தர் ஒரு பொலிட்டிக்கலுக்காக அந்த பர்டிகுலர் பேபிஸ் யூஸ் பண்ணுறாரு, பர்சனை மட்டும் கொல்றாருன்றது. ஆமாம், 2 பேரில் வந்து 2 பேபிலையும் ஒரு பேபியை மட்டும் கொல்றாரு. அதுவும் எந்த ஏன் வந்து அந்த 1500 வச்சுங்க, ஏன் அந்த 500ல் இவங்களை சூஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரஹ்மான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் ஆனால் சொல்லவே இல்லை. ஒரு எபிசோடு என்ன ஒன்றா சொல்ல மாட்டாரு. கலகலா ட்ரெஸ் போட்டு போய் ஊரா போய் ஐ திங்க் we have to go. இல்லை நீ போனாட்டி சொன்ன பார்த்தியா 2 பேர் வந்து ஒரே நாளில் பிறந்தவங்க செத்துருக்காங்க. பிபினா தான் இருக்கும். அது அமெரிக்கா போனோம் புச்சிடலாம் அந்த மாதிரி தான் போயினுக்குது. வீட்டில் ட்ரெயினேஜ் ஆச்சுன்னா கூட பிபினா தான் இருக்கும். எது கேட்டாலும் பிபினா தான் இருக்கும். அப்புறம் அந்த ஊர் பேர் வந்து ஆலப்புழாவா, அந்த ஊரில் தான் பிபின் இருந்தார். அங்கே போனால் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அந்த ஊரே தமாத்துன்னு தான் இருக்குது. எத்தனை வாட்டி தான் போவாருன்னு தெரியல. ஒரு கமெண்ட் வந்துச்சுடா, இந்த 2 பேர் கடைசி எபிசோட் வந்தாங்களே அவங்க 2 பேருமே ஸ்வாப்டு பேபிஸ் தான். அதான்டா ஸ்வாப் பேபிஸ் தான்டா. ஆனால் அது பாருங்க, நீங்கள் ஸ்பாய்லர் பண்ணுறீங்க. இல்லை அது பார்த்தோன்னா இவர் வந்து ப்ரோ இது. ஆனால் அவர் பிறந்த வீடு பார்த்தோன்னா முஸ்லீம் வீடு, அந்த பாலிட்டிஷியன். ஆமாம், அதனால பண்ணணுமா சொல்றேன் நானு. இல்லடா, அது அவர் சூஸ் பண்றது அந்த ஸ்வாப்பான பேபிஸை தான் சூஸ் பண்றாரு. ஆனா அந்த ஒரு பேபியை விட்டுட்டு இன்னொரு பேபியை ஏன் கொள்றாரு அதுதான் வந்து ஏன்னு தெரியல. இன்டர்வல் வரைக்கும் போயிட்டோம். இதுக்கப்புறமா ஸ்டோரி சொல்ல அப்படின்னா ப்ளூ சட்டை மாறிடும். ப்ளூ சட்டை தான் போட்டு ரெட் கலர் ரெட் பேண்ட் வந்துட்டு போவோம். பார்த்துக்கோங்க. எனக்கு வரலாற்றுல ஃபர்ஸ்ட் சீரிஸ்க்கு ரெட் பேண்ட் போட்ட மாதிரி ஆயிடும். பார்த்துக்கோங்க. இது என்னடா இதுக்கு என்ன இது வந்து செகண்ட் இவனுங்க வேலை மெனக்கிட்டு பேர் வைக்காத போதே எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வச்சுட்டாரு டெனட்ல ப்ரோட்டாகனிஸ்ட் பேர் ப்ரோட்டாகனிஸ்ட்னு வைப்பாங்க பேர். செகண்ட் ஆஃப். So 6th episode name second half. First half ஸ்டாஃப் முடிஞ்சு இன்டர்வல் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல இருக்கிறோம். இன்னும் என்னன்னே தெரியல, தலைகால் புரியல எனக்கு. 5 எபிசோடு வரைக்கும் இன்டர்வல், லாஸ்ட் 2 எபிசோடு செகண்ட் ஹாஃப். அது கிளைமாக்ஸ் கூட ஆன்டி கிளைமாக்ஸ் சொல்லிக்கிறாங்க. ஸோ செகண்ட் ஆஃப் எபிசோட் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். இதுமாடா சப்டைட்டில் போட்டவனுங்க മറുപടി ഇവരാ. അവളൊരു നടിയും ഞാനൊരു റൈറ്ററും ആയതുകൊണ്ടായിരിക്കും ഇതൊക്കെ നിങ്ങൾ ഷൂട്ട് ചെയ്ത് ഉണ്ടാക്കാൻ പോകും. ഞങ്ങളിങ്ങനെ തേച്ച് മിനിക്ക് പോളിഷ്ടായി നടക്കുന്നതേ ഉള്ളൂ. ഉള്ളിൽ സാറ് പറഞ്ഞ തനി കേരള പോലീസ് തന്നെ ഞങ്ങളും. സഞ്ജയ് സാർ ബുദ്ധിമുട്ടും. ഇതൊക്കെ നിങ്ങളുടെ മൊബൈലിൽ നിന്ന് റിട്രീവ് ചെയ്ത ഡാറ്റാസാണ്. പല നമ്പറുകളിൽ നിന്ന് ആർക്കോ നിങ്ങൾക്ക് അയച്ചത്, റൈറ്റ്? അങ്ങനെയാണെങ്കിൽ ആൻസിയെ കൊന്നത് സഞ്ജീവാണെങ്കിലും ഈ ഫോട്ടോകളാണ് സഞ്ജീവിനെ കൊണ്ട് ആൻസിയെ കൊല്ലണമെന്ന തീരുമാനത്തിൽ എത്തിച്ചത്. ഒപ്പം ബിപിൻ പറഞ്ഞ ഭാര്യയാൽ വഞ്ചിക്കപ്പെടുന്ന ആ ഭർത്താവിൻ്റെ കഥയും. இவ்வளோ நேரம் பேசினதுக்கு வந்து சப்டைட்டில் வரல. പിന്നുവയൊന്നും വിളിക്കാൻ എൻ്റെ ഫോണിൽ നിന്ന് കിട്ടുന്നില്ല. നിങ്ങൾ ഈ ചെയ്ത വൃത്തികേട് കണ്ടിട്ടേ എനിക്ക് നിങ്ങളോട് ദേഷ്യമല്ല, സഹതാപം തോന്നണം. കാരണം എൻ്റെ ഫോണിൽ ചെക്ക് ചെയ്യാൻ തോന്നിയത് എന്നോടുള്ള സംശയം കൊണ്ടല്ല, നിങ്ങൾക്ക് നിങ്ങളോട് തന്നെയുള്ള സംശയം കൊണ്ടാണ്. സ്വന്തം ആണത്തത്തോടുള്ള സംശയം കൊണ്ട്. சரியான இன்ட்ரோல என்ன கோலம் ஃபேக்ட்ரியா? ஃபஸ்ட்டு மூஞ்சி கொஞ்சம் ஒழுங்காக பார்க்கணும். അവിടെ ചങ്ക് പൊളിഞ്ഞു പോകും സാറേ. അങ്ങനത്തെ വിഷ്വൽസാണ് ഈ നേക്കഡായിട്ടൊക്കെ എടുത്തിട്ട്
ആ ഇമ്പാക്റ്റ് വേണം. തൂണ്ടി വിടുற സീൻസ് അവരുടെ ഈ പൊലയാട്ട് കണ്ടിട്ട് തന്നെയാണ് ഇയാൾ ഭാര്യയെ തീർക്കാൻ തീരുമാനിക്കുന്നത്. ഈ ഭർത്താക്കന്മാരെ ചതിക്കുന്ന എല്ലാ കൂത്തിച്ചുകളെയും തീർക്കണം. ബർത്ത്ഡേ വിഷ് ചെയ്തതാ. ജന്മദിന ആശംസകൾ ആൻസിക്കും. താങ്ക്സ്. പിന്നെ ഇന്ന് ഷൂട്ട് നൈറ്റ് പോവും. അതുകൊണ്ട് ഡിന്നറും പാർട്ടിയും ഒന്നും പ്ലാൻ ചെയ്യണ്ട, ഞാൻ കാണില്ല. க்ளோனிங் பண்ணி வச்சுக்கிறாரா ஃபோனை? யாரோ ஒரு இது ஸ்னிப்ஸ் அமைச்சிருக்காங்க. ஹாட்லாம் வச்சுருக்கா அதான்டா சாட் ஸ்னிப். സാറ് പറഞ്ഞ പോലെ അല്ലേ ഒരേ സമയത്തായിരുന്നു ആ ഫോട്ടോകളും ചാറ്റും ബേബിൻ്റെ കഥയും ഒപ്പം ഹാൻസിയുടെ പുച്ഛവും വെറുപ്പിക്കലും. കൊല്ലണമെന്ന് തീരുമാനിച്ചു തന്നെയാണ്. അവളെയും കൂടി നഷ്ടപ്പെട്ട ഞാൻ ഒന്നല്ല സാർ. സിനിമയിലും ജീവിതത്തിലൊക്കെ ഫ്ലോപ്പായി പോകും. അത് നടക്കാൻ പാടില്ലല്ലോ. இவ்வளோ பிரம்மாண்டம் எதுக்கு? അതിൽ നായകൻ പോലീസ് പിടിക്കാതിരിക്കാൻ ചെയ്യുന്നതൊക്കെ ഞാനും ചെയ്തു. സഞ്ജീവിന് കിട്ടിയ ആൻസിയും വില്യംസുമായുള്ള ചാറ്റ് സ്ക്രീൻഷോട്ട്സ് എല്ലാം ഫാൾസിഫൈഡ് ആണ്. സൈബർ സെൽ അത് കൺഫേം ചെയ്തിട്ടുണ്ട്. വിച്ച് മീൻസ് ദിസ് വാസ് ഓൾ ആൻ ഇലാബറേറ്റഡ് സ്കീം വിത്ത് നോ റൂം ഫോർ എറേഴ്സ്. വില്യംസിനെ ചോദ്യം ചെയ്തതിൽ നിന്ന് there was something happening between them. ആൻസി ആൻഡ് ഹിം. അവർ തമ്മിൽ ചാറ്റും വിളിയൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. അതിന് മാച്ചപ്പ് ആകുന്ന ഒരു മൈൻഡ് ഗെയിമാണ് ബിബിൻ ഡിസൈൻ ചെയ്തത്. അതിനുള്ള ഉത്തരം പറഞ്ഞു തുടങ്ങേണ്ടത് ബിബിൻ്റെ ആദ്യത്തെ ഏറയിൽ നിന്നാണ്. രേണുക മോഹൻ. പോരാ, സ്കോർ ഇട്ടാനല്ല 2 ദിവസം എന്തെങ്കിലുമൊക്കെ വലിച്ചിട്ട് ആകെ ഡൗണാ. കഞ്ചാവൊക്കെ വെറും ഡൗണറല്ലേ? വെറുതെ വലിച്ചിറങ്ങിയോടെ ഇരിക്കാന്നല്ലാതെ പ്രത്യേകിച്ച് കാര്യമൊന്നുമില്ല. ചവർ ഞാനൊരു കാര്യം ചെയ്യാം. ഞാൻ എല്ലാ ആഴ്ചയും 1-2 ഗ്രാം സീ എടുക്കാം. അത്രക്ക് പൈസ കിട്ടുന്നുണ്ടെങ്കിൽ ഇവിടെ എൻ്റെ ഒരു സാധനമുണ്ട്. പുല്ലുമല്ല ചവറുമല്ല, കല്ല്. പൊടിച്ച് സ്നോട്ട് ചെയ്താൽ മതി. കഞ്ചാവും സീൻ പോലൊന്നുമല്ല, ഫുൾ ഓണാണ്. ട്രൈ ചെയ്യുന്നോ? ആളിളക്കല ഹർഷ. ഞാൻ തന്നെ വെറുതെ പറയുന്നത്. ട്രൈ ചെയ്യുന്നോ? ஒரு ஒயிட்ல கொடுக்க மாட்டாரு. only pink and blue. Initially oh this is not ஆமாம். കട്ടിക്ക് ഒരു ലൈൻ ഇട്ട് സ്നോട്ട് ചെയ്താണ്ടല്ലോ, നമ്മളെ കൊണ്ടുപോകും ഫുൾ പവറിൽ. എത്ര നേരം വേണമെങ്കിലും. വെരി സ്പെഷ്യൽ ആൻഡ് വെരി റെയർ. എനിക്ക് വേണ്ടപ്പോഴൊക്കെ. ബട്ട് വൺ കണ്ടീഷൻ. അടക്കോപ്പേ കമോൺ. പിന്നെന്താ, പൈസ ഷെയർ ചെയ്യണം? നീ ഒറ്റ പൈസ തരണ്ട. നമ്മൾ രണ്ടുപേരും അല്ലാതെ മൂന്നാമതൊരാളത് അറിയാൻ പാടില്ല. വേറൊരാളുടെ മുന്നിൽ വെച്ച് നമ്മളിതിനെപ്പറ്റി സംസാരിക്കുമോ ഡിസ്കഷനോ? നിനക്ക് വേണ്ടപ്പോഴൊക്കെ സാധനം കിട്ടും. അത് ഞാൻ തരും. ഡീൽ? അത് ഡീൽ. ഒരു പൂച്ച അറിയില്ല. പ്രോമിസ്. இது நம்மளுக்கு தெரிஞ்ச மாட்டேன் தானே. எதுக்கு இப்படி காமிச்சுருக்காங்க? மூக்கு தொடச்சுதா இல்லையா? விபின் தானே செம்ம ஆக்டிங். விபினின் சூழ்ச்சிகளின் வெளிப்பாடு. கரெக்டு. இது கடைசியாக அந்த காரில் தானே செத்து போயிருந்தது, லாக் பண்ணிட்டு. ஸோ கடைசி பேட்சை வந்து பாய்சனோடு சேர்த்து கொடுத்துட்டுக்கிறாரு போல். அதை அடிக்ட் ஆக்கிட்டு இவர் கொடுக்க ஓகே இவன் கொடுத்தா கரெக்டாக தான் இருக்கும் ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு அதை அடித்து பழக்கமாயிட்டு இருக்கு. பைத்தியக்காரன் வச்சுட்டு போயிட்டாங்க. இப்படி தெரிஞ்சதான் வச்சு வருவான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால லாஸ்ட் பேட்சை மட்டும் கொஞ்சம் கிறுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாரு. நான் டைட்டில் போடுறேன். ஹார்லிக்ஸ் இல்லை மச்சான், ராகி மால்ட்டு. இதெல்லாம் பார்த்தாச்சு. ஃபார்முலா வேணுமா சொல்லு, நானே சொல்கிறேன். இல்லைடா BAC3. கோல்ட்ரா
லேப் அசிஸ்டன்ட்னா இதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. அந்த ஃபார்முலாஸ் தெரியல உனக்கு. இந்த சாரா ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பாங்கடா அவன் ரொம்ப அவன் செம்ம smart ண்ணா. செம்ம ஸ்மார்ட். இவங்க தான் சாரா மச்சி தான் விடல, அவன் பயங்கர ஸ்மார்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாக்ஷன் கொடுத்துக்கிறாரு போலடா அவரு. இது ஐ கர்மாவா? ஸோ அது പോയിട്ട് കാറിൽ അടിച്ചിട്ട് അங்கேயே സെത്തിട്ട് നിനക്ക് ഇവിടുന്ന് ചാടാനുള്ള വഴിയൊക്കെ ഞാൻ സെറ്റ് ചെയ്തോളാം. പിന്നെ കാറിൽ വെച്ചിട്ടുള്ളത് ഇന്നത്തേക്ക് മാത്രമുള്ള സ്പെഷ്യലാണ്, ബാക്കി വെക്കണ്ട. നമുക്ക് എല്ലാവർക്കും ഒരു ഷോട്ട് അടിച്ചാലോ? നവീൻ വാടാ വാടാ, കം ഓൺ കം ഓൺ കം. அவனா கொண்டுக்கிற பேடி. நாய் காலை மிஸ்ட்டு. அடுத்த மேட்டர் தான் எப்படி பண்ணாருன்னு இது பண்ண போலீஸ் சொன்னா ஞாபகம் இருக்கா? என்னது? அவள் காரில் வந்து செத்துக்கிட்டான் தான் இருந்துச்சு, கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு. ஆனால் அது வெளியே இருக்கிறதுக்கு நான் வந்து இது எடுத்துருக்கா அப்படின்னு. சாவ போறேன்னு தெரிஞ்சா செத்து போயிடுச்சுடா. ரெண்டாவது எபிசோட்ல ஏன்டா அந்த கமெண்ட் ஒருத்தன் போட்டுருந்தான், அடுத்த எபிசோட் வேற லெவலில் இருக்கணும். ബാംഗ്ലൂരിൽ ഞങ്ങൾ അസിസ്റ്റ് ചെയ്ത ഓഫീസർ ഇമാം മുബാറക് വഴി അതിന്റെ റിസൾട്ട് വരാനുണ്ട്. ബട്ട് സ്റ്റിൽ രേണുകയ്ക്ക് ആ ഡെഡ്ലി ലെവൽ ഓഫ് കോൺസെൻട്രേറ്റഡ് മെത്തഫെറ്റമീൻ കൊടുത്തിരിക്കുന്നത് ബിബിൻ ആണെന്ന് ഉറപ്പിക്കാം. ഇതുവരെയുള്ള അറിവ് വെച്ച് ബിബിന്റെ ആദ്യത്തെ കൊലയാണ് രേണുകയുടേത്. അവളെ കൊല്ലുക എന്ന തീരുമാനത്തിലേക്ക് ബിബിൻ എത്തുവാനുള്ള കാരണം രേണുകയുടെ ജീവിതം തന്നെയാണ്. ബിബിന്റെ റിയൽ പാരൻസിനോട് ഒരു സ്നേഹവും കരുതലും കാണിക്കാതെ അവൻ അവകാശപ്പെട്ട സാര മാറ്റിക്കിട്ടിയ ജീവിതം ഡ്രഗ്സിലും കള്ളിലും ഒക്കെ പൊളിച്ചു തീർക്കുന്നു. രേണുക ആ തീരുമാനത്തിന്റെ ആദ്യത്തെ വിക്ടമായിരുന്നു. വർഷങ്ങൾ ഇൻവെസ്റ്റ് ചെയ്ത് ആ വ്യക്തിയെ പറ്റി, അയാളുടെ പേഴ്സണൽ ആൻഡ് സോഷ്യൽ ലൈഫിനെ പറ്റി ആ ഒരു ആളെ പൂർണ്ണമായും മനസ്സിലാക്കി കഴിഞ്ഞാകും അവരോടൊപ്പം നടന്ന് അവർക്ക് പോലും മനസ്സിലാകാതെ അവരുടെ ജീവിതം മാറ്റപ്പെട്ട ജന്മദിനത്തിൽ തന്നെ മരണത്തിലേക്ക് ബിബിൻ അവരെ എത്തിക്കും. ആ മേർഡറിൻ്റെ സക്സസ് നൽകിയ എക്സൈറ്റ്മെൻറ്റിലാകണം ബിബിൻ്റെ സോഷ്യോപാത്തായുള്ള റീബർത്ത്. ആ പുനർജന്മത്തിലെ ആദ്യത്തെ എറ ദേവനായിരുന്നു, ദേവൻ കുക്ലേരി. രേണുകയിൽ തുടങ്ങിയ ബിബിൻ്റെ കൊലപാതക പരമ്പരയിൽ ഒരു കമ്പാനിയൻ്റെ സാന്നിധ്യം ആദ്യം ഉണ്ടാവുന്നത് ദേവന്റെ കേസിലാണ്. ദേവനെ പെടുത്താനുള്ള സാഹചര്യങ്ങൾ ഒരുക്കി ആ രണ്ടാമനെ വെച്ചാണ് ബിബിൻ ദേവൻ അവസാനിപ്പിച്ചത്. ஸோ பிபின் கேமராவில் அடியில் வேற யாரும் கேமரா செட் பண்ணிக்கிறாங்க. அவன் தான் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். எவனோ ஒருத்தன் எபிசோடு உள்ள புரிஞ்சு ஸ்க்ரீன் ப்ளே மாத்திரன்ட்டு ஜாஸ்தி பண்ணிட்டு நம்மளுக்கு ഡിക്കിലുള്ളത് കേട്ടോ എടുക്ക് കലേഷേ. ഓ അവർ വല്ല തട്ടാനും കൊട്ടാനൊക്കെ വന്നു കഴിഞ്ഞാൽ നീ തിരിച്ച് മാന്താനൊന്നും നിൽക്കണ്ട, ഒഴിവായി പോയിക്കോളൂ. അപ്പം നിങ്ങളത് കേട്ടാ சூசைட் இல்லைன்னு நினைக்கிறேன். ആണട്ടാ മൂണ്ടറ മോനെ സഹിച്ചാണ്ടാ സഹിച്ചാ സഹിച്ചാണ്ടാ.
മോനെ വീഡിയോ എടുക്കാണ്ട ആരാണ്ടാ ചതിച്ചാണ്ടാ ദേവണ്ണ ദേവണ്ണ ചതിച്ചാണ്ടാ പൂണ നായിക്ക് പറഞ്ഞവനെ ആരാണ്ടാ ആരാ ആരാ പൂണ്ട മോനെ பால்ட்டாயில் நல்ல காட்சி வரைக்கும் காட்சி சாவடி போகணும். டெட்பூல் சார் ஆடியன்ஸ் அது கஸ்டம் டைம்ஸுக்கு வந்து அந்த ரைட்டருக்கு ஒரு ஐடியா சொன்னால அவன் நினைக்கிறேன். ஆனால் பிபினுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல. മോണോക്രോട്ടോഫസ് ബേസ് ചെയ്ത ഹൈലി ടോക്സിക് ആയ കീടനാശിനിയാണ് ദേവനെ കൊല്ലാൻ അവർ ഉപയോഗിച്ചത്. കൊല്ലപ്പെടുന്നതിന് മുൻപ് തന്നെ ദേവൻ മദ്യത്തിന്റെ ലഹരിയിലായിരുന്നത് അവർക്ക് കാര്യങ്ങൾ എളുപ്പമാക്കിയിരിക്കണം. There was no sign of any resistance from him. സാധാരണക്കാരനായ ബിബിന്റെ അസാധാരണമായ ബുദ്ധിയാണ് സർ അവന്റെ ആയുധം. ആൻസിയുടെ മേർഡറിൽ നോക്കിയാൽ അത് കൂടുതൽ മനസ്സിലാകും. രണ്ടുപേരും തെറ്റുകാർ, സോ രണ്ടുപേരും ടാർഗറ്റ്സ്. എന്നാൽ രണ്ടുപേരെയും കൊല്ലുന്നതിന് പകരം ബിബിൻ പിന്നണിയിൽ നിന്ന് തൻ്റെ പുതിയ കൂട്ടാളിയെ മുന്നിൽ നിർത്തി ഒരു മൈൻഡ് ഗെയിമിലൂടെ സഞ്ജീവനെ കൊണ്ട് ആൻസിയെ കൊല്ലിക്കുന്നു. അത് നമ്മൾ അടുത്ത എപ്പിസോഡിൽ பார்ப்போம். ഇനിയൊരു മേർഡർ നടക്കാതിരിക്കാനും ബിബിനെ നമ്മൾ കണ്ടെത്തിയേ പറ്റൂ. പക്ഷെ അതിന് ലിമിറ്റഡ് റിസോഴ്സസ് വെച്ചുള്ള ഇങ്ങനെയൊരു സീക്രട്ട് ഇൻവെസ്റ്റിഗേഷൻ പ്രാക്ടിക്കൽ അല്ല. ഈ കവറപ്പ് ബ്രേക്ക് ചെയ്ത് ഫോഴ്സിന്റെ മുഴുവൻ സൗകര്യങ്ങളും യൂട്ടിലൈസ് ചെയ്ത് വി ഷുഡ് ഇനിഷ്യേറ്റ് എ മാൻ ഹണ്ട്. അതും ഒട്ടും വൈകാതെ. உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் பத்தாதா? மேன் பவர் கம்மியில் அவங்களாம் உட்காந்து தான் இருப்பாங்க. எங்கேயாவது போயிட்டு ஊருவோம். ப்ரொசீட் அப்படின்னு പൊട്ടണം. പക്ഷെ ബിബിൻ്റെ കാര്യം നമ്മൾ പബ്ലിക്കാക്കുമ്പോൾ അതോടൊപ്പം സാറയുടെ കൺഫെഷനും പുറത്തോ അതൊരു ചെറിയ പ്രശ്നമല്ല. ഒരാളെ കണ്ടുപിടിക്കുന്നതിന് വേണ്ടി ഒരുപാട് ആളുകളുടെ കുടുംബവും ജീവിതവും തകരാറാക്കുന്ന പരിപാടിയാണ്. അത് വേണമെന്നാണോ? ബട്ട് സർ, നമ്മൾ കണ്ടെത്താനുള്ള ആ ഒരാൾ ഒരു സീരിയൽ കില്ലറാണ്. ബ്രൂട്ടലി ബ്രില്യൻ്റായ ഒരു സോഷ്യോപാത്ത്. അയാളെ അയച്ചുവിട്ട അപ്പോഴും ഒരുപാട് പേർക്ക് ജീവനും ജീവിതമൊക്കെ ഇല്ലാതാകും. ഇതിലിനി എന്ത് ചെയ്യാനാവുമെന്ന് ഞങ്ങളൊന്ന് ഡിസ്കസ് ചെയ്യട്ടെ. അതിനുശേഷം നമുക്കൊരു തീരുമാനത്തിലെത്താം. സർ ഓക്കെ. ഗുഡ് ജോബ്. താങ്ക് യു സർ. താൻ വന്നേ. 12 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് മരണമൊഴി പോലെ സാറ വെളിപ്പെടുത്തിയ രഹസ്യങ്ങൾ കുഴിച്ചു മൂടാൻ ഞങ്ങൾ ശ്രമിച്ചത് നിയമത്തിൻ്റെ വഴിയിൽ അതിനൊരു സൊല്യൂഷൻ ഇല്ലാതിരുന്നതുകൊണ്ടാണ്. അജി പറഞ്ഞതുപോലെ ബിബിന് പൊക്കിയേ പറ്റൂ. അതും അവൻ ഇനിയൊരു മർഡർ കമ്മിറ്റ് ചെയ്യുന്നതിന് മുൻപ്. അത് പക്ഷേ സാറയുടെ രഹസ്യം പുറത്താക്കിക്കൊണ്ടാവരുത്. ഇപ്പോഴുള്ള അതേ മോഡിൽ തന്നെ രഹസ്യമായി തന്നെ അന്വേഷണം മുന്നോട്ട് പോകണം. ബിബിനെ കണ്ടെത്താൻ അജിക്ക് വേണ്ട എന്ത് സഹായങ്ങളും ഞങ്ങൾ ചെയ്തു തരും. അങ്ങനെയാണെങ്കിൽ ഒരിക്കൽ ചോദിച്ച ഉത്തരം കിട്ടാതിരുന്ന ഒരു ചോദ്യമാണ് എനിക്ക് വീണ്ടും ചോദിക്കാനുള്ളത്. ബിബിനെ ഞാൻ പിടികൂടിയാൽ വാട്ട്സ് നെക്സ്റ്റ്? നിയമത്തിൻ്റെ മുന്നിലേക്ക് അവൻ എത്തിച്ചാൽ അവൻ ഈ ചെയ്തതിൻ്റെ ഒക്കെ കാരണം ഒന്നേ ഉള്ളൂ, സാറയുടെ ഏറ്റുപറച്ചൽ. ഹൗ വിൽ ബി ഹൈഡ് ഇറ്റ് ഫ്രം ദെയർ? അവനെ അറസ്റ്റ് ചെയ്ത് കോടതിയിൽ ഹാജരാക്കാനല്ല ഞാൻ അജിയോട് ആവശ്യപ്പെടുന്നത്. പിന്നെ എന്താണ് സർ? അജി, യു മസ്റ്റ് ഫൈൻഡ് ബിബിൻ, ബട്ട് ടു ഫിനിഷ് ഹിം. മറ്റൊരു വഴി തൽക്കാലം ഇതിലില്ല. ബിബിൻ മരിക്കുക എന്നല്ലാതെ. സോറി സർ. அதுதான் இப்போ சாரி சார் நான் சொல்ல ஆக செகண்ட் ஆஃப் 1000 எபிசோட்
6th எபிசோட் ஓகேவா. ஒன்னே ஒன் தான் ஆக்சுவலி 2 இதுல ஓகேவா. செகண்ட் ஆஃப் ஏன் செகண்ட் ஆஃப்னா நீ சொன்னல இந்த மாதிரி எதுக்குடா பேர் இப்படி வச்சிருக்காங்க, அந்த டெனன்ட்ல வந்து ப்ரொட்டாகனிஸ்ட் வச்சிருக்கோம். செகண்ட் ஆஃப் ஏன்னா பிபினுக்கு இன்னொருத்த ஹெல்ப் பண்றோம். ஸோ செகண்ட் ஆஃப் அதான் போன எபிசோட் எண்டிங்ல சொல்லிட்டாங்களா? சரி ஓகேவா. அது வந்து ஓகே செகண்ட் ஆஃப்க்கு யாரு அதுவும் காட்டல யாருன்னு. ஓகே செகண்ட் ஆஃப் பேர். இன்னொன்று என்னன்னா மோட்டிவ் வந்து சொல்லிட்டாங்க. அது நம்ம போன இதை கண்டுபிடிச்சிட்டோம், அது வேற விஷயம். இந்த எபிசோட் வந்து எல்லாமே முன்னாடி தெரியும், எதுக்கு இந்த எபிசோட் வச்சாங்க செத்து போறது எப்படி செத்து போனாங்க அது எப்படி போன இதுலயே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஒருத்தனோட லைஃப் வந்து கஷ்டமா இருக்கு அதனால கொல்றாருன்னு கண்டுபிடிச்சோம். ஆனா வந்து எதுக்கு மறுபடியும் செகண்ட் எபிசோடு போய் அங்கிருந்து மறுபடியும் 3rd எபிசோடு கில்லிங் எடுத்துட்டு தேவையே இல்லை. அது அவர் அங்க ஆபீசருக்கு பிரீஃப் பண்றது ஒரு எபிசோட் வச்சிருக்காங்க. எதுக்கு தேவையில்ல 6th எபிசோட்ல முடிச்சிருக்கலாம். சரியா எனக்கு தெரிஞ்சு செகண்ட் சீசன் போகும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு எபிசோட் தான் ஐசன்பர்க் மாதிரி காட்டி அதெல்லாம் வேண்டாம். எல்லாத்தையும் முன்னாடியே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து செத்து போயிடுச்சு. அது வந்து அந்த டால்க் பவுடரோட ஓவர் டோஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. ஆனா வந்து அதை வந்து இவர் தான் குக் பண்ணியிருக்கானும் காட்டிட்டாங்க. சும்மா வந்து சரி இவர் எப்படி அந்த பொண்ணுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்றதை காட்டிட்டு முடிச்சிருக்கலாம் கரெக்டா. அதுக்கு உட்காந்து அங்கே அது க்ரஷ் இல்லை அது உட்காந்து அங்கே க்ரஷ் பண்ணி அது எதுக்கு தேவையில்ல. அது அந்த பொண்ணு கார் உள்ள உட்காந்து எதுக்கு ஒன்றும் தேவையே இல்லை. இது சும்மா அந்த இந்த சீன்லாம் காட்டிருக்கலாம். ஒரு சோஃபாவை தூக்கி வைக்கும்போது இது மாதிரி வந்து அப்படியே திருக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே போச்சு அதெல்லாம் வச்சிருக்கலாம். அது வந்து எப்போவுமே அந்த ஹைலே தான் இருக்குது. அந்த பொண்ணு ரொம்ப அடிக்ட் ஆகுது அப்படி சூப்பராக இருந்தது அது. ஆனால் அது உட்காந்து ஒரு 20 ரூபா நோட்டுக்குள்ளே வச்சு ஃபோனை வச்சு க்ரஷ் பண்ணி வலிச்சு ஒரே ஒரு கண்டென்ட் தான் இருந்துச்சு. இப்போலாம் 15 வயசு 12 வயசுக்குள்ள இருக்கிறவங்களே எல்லாமே பாக்குறாங்க. அவங்களாம் இதை உட்காந்து பார்த்துருந்தாங்கன்னா எதுக்கு அது அவ்வளோ நேரம் காட்டணும் சீன்ஸ் எல்லாம். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் இதோட முடிச்சிருக்கலாம் சரியா. மறுபடியும் உங்க கார்ல ஏறி அதை தேடி கண்டுபிடிச்சி அதை அப்படியே வச்சு பார்த்து அதுனா கிளாக் ஆகுது ஆக்வர்ட்ஸ் கிளாக் அதை எப்படி பண்ணதுக்கு அதை காட்டி டென்ஷன் பண்ணிட்டாங்க இந்த எபிசோடு. ஒரு கமெண்ட் வந்துச்சுல நல்லா இருந்தது. யாரோ சொல்லியிருந்தாங்களா கமெண்ட்ல இந்த எபிசோட் பாருங்க உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல தெரிஞ்சதான் சொல்லியிருக்காங்க. ஒன்னே ஒண்ணுன்னா பிபின் கிடைச்சா அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னா நம்ம முடிக்கலாம் அவ்வளவுதான். இது மட்டும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இதாண்டா பார்த்த 2 மலையாளம் சீரீஸ்லயும் ஒருத்தரை வச்சுன்னு அது தேடி போறது. கேரளா கிரைம் ஃபில்ம்ஸ் கிரிப்பிங்கா இருந்துச்சுடா கடைசி வரைக்கும். எல்லா எபிசோடும் நல்லா இருந்துச்சு உண்மையில. இந்த எபிசோட் தேவையே இல்லடா. சும்மா ஒரு எபிசோட் எடுத்துட்டு ஓகே பிபின் கூட யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் அந்த ரைட்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க சும்மா அங்கிட்டு இங்கிட்டு காட்டி முடிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த 2-3 எபிசோடும் எடுத்துட்டு இருப்பாங்க கரெக்டாக வந்துட்டு இருக்கோம். இந்த ஃபுட்டேஜ்லாம் வந்தீங்கன்னா இவ்வளோ சீன் எக்ஸ்ட்ரா இருக்குது என்ன பண்ணுறது சொல்லிட்டு எல்லாத்தையும் குழப்பி ஒரு எபிசோடாக போட்டு விடுப்போம் அப்படின்ட்டு விட்டுக்கிறாங்க. கேட்டால் செகண்ட் ஆஃப் ஐயால. அதாவது இவங்க வந்து வேலை மெனக்கிட்டு பேர் வைக்காத போதே நான் கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. சாரா மச்சி அந்த எபிசோட் மட்டும் தான் நல்லா இருந்துச்சுடா. 2 எபிசோட் வந்தாங்களா ஏதோ ஒரு இது சீக்வல்லையா எப்படியோ கரெக்டாக ஏதோ ப்ரீக்வல் இல்ல அதுக்கு அடுத்து ஒரு சீக்வல் இல்ல லெகசிடா. லெகசி ப்ரீக்வல் லெகசி மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. பாப்போம். ஆன்டி கிளைமாக்ஸ்னு இருக்கு. அப்போ கிளைமாக்ஸ் இல்ல நான் சீசன் 2 தான் கண்டுபிடிச்சேன். எத்தனை நாள் ஐயோ நீ ஆன்டி கிளைமாக்ஸ் தான் பாத்து. கிளைமாக்ஸ் வந்து சீசன் 2ல எனக்கு தெரிஞ்சு 7 வாரம் வேஸ்ட் டோட்டலா. சரி ஓகே ஏர் பெண்டர் பாத்துறேன். அம்மாடா டி அட்லா பாத்துறேன். ஓடாடி போட்டாங்க. நம்மளுக்கு தான் போட்டாங்க. கடைசில எண்டிங் டேரக்டர் இது டிவிக்கு சீரிஸ்க்கு நம்மளுக்கு தான். சோ முடியலடா. ஓகே 6th எபிசோட் முடிஞ்சிருக்கு. சோ ஆன்டி கிளைமாக்ஸ் இல்ல கமெண்ட்ல ஒருத்த சொன்னாங்க பாரு இந்த எபிசோட் செம்மையா இருக்கும். அடுத்த எபிசோட் ஓகே கைஸ் நம்ம இன்னொரு வீடியோல இன்னொரு எபிசோட் பார்ப்போம். நல்லா இருக்கான்னு பார்ப்போம். எபிசோட் தான் சொல்லிட்டோம் நம்ம கிளைமாக்ஸ் இருக்காது. பிபின் 2 பேரும் கண்டுபிடிக்க போறாங்க. கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் ரஹமான் போயிட்டு பிபினை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க போறாரு. சீரிஸ் பிடிக்கும் சீசன் பிடிக்கும். அதுதான் பாரு ரஹ்மான் வந்து இப்போ பிடிச்சாச்சு வாட் நெக்ஸ்ட்னு சீசன் 2 அப்படியே மைக்கு தீ கேமரா லட்சணா போயிடு வெளியே போகலாம். ரியாக்ஷன் சேனல் ஒன்றும் ஓகே கேஸ் தூக்கம் வந்து வேற. பாய் பாய்.